வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வீட் ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெல்லம் ஆட் பண்ணி செய்த வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்துக்கலாம். 3/4 டம்ளர் வெல்லம் பொடிச்சது, 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி, 3 ஏலக்காய் இதை போல் பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமுங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா வறுப்பட்டதும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கோதுமை ரவை போட்டுக்கலாங்க. இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கலாம். நல்லா ஸ்மெல் வருங்க. கோதுமை ரவை வறுப்பட்ட ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம். நல்லா கோதுமை ரவை இது போல் பொரிஞ்சு நல்லா ஸ்மெல் வரும் டயத்தில் நம்ம ஒரு 2/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 2/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. கரண்டியில் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இந்த ஸ்டவ்வில் நம்ம இதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பொடிச்சு வச்சு வெல்லத்தை அதில் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையிட்டோம். கோதுமை ரவை வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வேகட்டும். இது கரண்டியில் இது கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சதும் லைட்டாக பாகாக வருங்க. அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா கல் போக வடிகட்டிக்கலாம். நல்லா பொறுமையாக இந்த கோதுமை ரவை வேகணுங்க. நல்லா வெந்ததும் இந்த வெள்ளைப்பாகை இதில் ஊற்றிக்கலாங்க. இது கரண்டியில் கலந்து விட்டுறலாங்க. ஏலக்காய் போட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கரண்டியில் நல்லா கலந்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் மேலே போட்டு கரண்டியில் கலந்து விடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூப்பர் டேஸ்டான வீட் ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த போல் வீட் ரெசிப்பியை ஜாகரி வச்சு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.